compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. குரு பயிற்சி வரப்போகுது, என்ன நடக்க போகுது, யோகம் வரப்போகுது சொல்றீங்க. யாருக்கு என்ன பலன்கள் அப்படிங்கறத பேச போறோம். முதலாவதா இந்த குரு பயிற்சி யாருக்கு அதிகமான பலன்களை கொடுக்க போகுது, இனி யாருக்கு இந்த ஜாக்பாட்னு சொல்றாங்களே அது யாருக்கு அடிக்க போகுது சார்? பொதுவாக ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஜாக்பாட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா? இந்த ஜாக்பாட்டுன்ற விஷயம் எப்படி பாருங்கன்னா, கர்ம வினைன்னு ஒன்று இருக்குங்க. விஜய் இருக்கார் முதல்வர். இப்போ அவர் பிறந்த நேரத்தில் ஒரு 500 பேர் பிறந்திருப்பாங்களா, 50 பேர் பிறந்திருப்பாங்களா? 500 பேர் தாராளமாக. 50 பேர் வச்சுங்களேன். ஏன் எல்லாருமே விஜய் ஆகலை? அது அவருக்கான எல்லாருக்கும் ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி, 9 கிரகங்கள் அமர்ந்த இடம் ஒன்று தான், திசா புத்தி ஒன்று தான், எதுவுமே மாற்றம் கிடையாது. ஏன் அவர்களால் அப்படி ஆக முடியல? இங்கே எதை நீங்கள் பார்க்கணும், யாருக்கு ஜாக்பாட் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? முதல்ல கர்ம வினைன்னு ஒன்று இருக்குங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நேயர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. எல்லோரும் நம்ம ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிடுவோம். ஐயா எனக்கு நடக்கலைங்க, ஏங்க நடக்கலை. பொதுவாக என்னென்னா 9 கிரகங்களை பற்றி பார்க்கின்ற போது ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்? குரு பெயர்ச்சி. குரு என்பது ஒரு சுப கிரகம், மங்கள கிரகம், ஞான கிரகம், புரியுங்களா? எல்லா விதமான சுப பலன்களை கொடுத்திடக்கூடிய கிரகம் குரு. அதே நேரத்தில் நம்ம ஒருத்தரை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். மற்ற 8 பேர் இருக்காங்க பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு சுயம் இருக்கும், எனக்குன்னு ஒரு சுயம் இருக்கும், அவருக்குன்னு ஒன்று இருக்கும், அவருக்குன்னு ஒன்று இருக்கும். எல்லோருடைய சுயத்தையும் வெளிப்படுத்துவாங்களே உங்கள் ஜாதகத்தில். எல்லாருக்குமே யோக நேரம் வருதுங்க. உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் கர்ம வினைன்னு ஒன்று பாருங்கள், அது உங்களுக்கு அதிகபட்சமாக பலன் கொடுக்கும். அதுதான் உங்களை வழிநடத்தும், அதுதான் யோக பலன்களை அதிகரிக்கும். இப்போ என்னென்னா, இந்த கோச்சார ரீதியாக பலன்களை அறிகின்ற போது குரு 5க்கு வந்துட்டாருங்க, குரு 7க்கு வந்துட்டாருங்க, குரு 9க்கு வந்துட்டாருங்க, இப்போ யோக பலன்களை கொடுப்பாருங்க நமக்கு. இப்போ குரு பார்வை நமக்கு வந்துடுச்சிங்க, இப்போ கல்யாணம் நடக்கலாங்க, வீடு கட்டலாங்க, வேலை கிடைக்குங்க. அதாவது சுப விஷயங்கள் அனைத்திற்குமே குருவை பார்க்கணும், புரியுங்களா? இந்த மே மாதம் 28ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு காலை 11 மணிக்கு குரு பகவான் சஞ்சரிக்கிறார். கடகத்தில் சஞ்சரிக்கின்ற போது உச்சமாக சஞ்சரிக்கிறார். சொந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு மீனமும், கடகத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக குருவுடைய பலன்களை பார்க்கின்ற போது 2 விதமான பலன்களை பார்க்கணும். ஒன்று அவர் அமருகின்ற இடம், மற்றது அவர் பார்க்கின்ற இடம். பொதுவாக குருவிற்கு அமருகின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடங்களுக்கு தான் பலன் தருவார். குரு பார்வை கிடைக்காதா அப்படி பேசுவாங்க. இப்போ முக்கியமான தகவல் என்னன்னா, 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 5 இடங்களில் சஞ்சரிக்கின்ற போது ஸ்தான பலன்களையும் கொடுப்பார். எப்படிங்க? ஸ்தான பலன்களையும் கொடுப்பார். அதே நேரத்தில் ப்ளஸ் எப்படி வருதுன்னா, உங்களுக்கு பார்வை பலன் ப்ளஸ் ஆகும். பொதுவாக 12 ராசினருக்கும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே 12 ராசினருக்கும் 8ல் குரு சஞ்சாரம் பண்ணாலும் சரி, 12ல் சஞ்சாரம் பண்ணாலும் சரி, அவர் பார்க்கின்ற இடங்கள் எந்த இடங்களை பார்க்கிறார். இப்போ யோக பலன்கள் 5 ராசி கிடைச்சி போச்சு, அவங்க யோகமாக இருப்பாங்க, அவர்களுக்கும் பார்வை பலன் கொடுக்கும். இவர்களுக்கு எதிர்மறையான பலன்கள் இருக்கு பாருங்கள். 6ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார், 8ல் சஞ்சரிக்கிறார், 12ல் சஞ்சரிக்கிறார். அப்போ அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு பலன் அந்த ராசினருக்கு கொடுப்பார். யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரியுங்களா? சில பேர் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் திசா புத்தி ரொம்ப சாதகமாக இருக்கும், இல்லை சனி சாதகமாக சஞ்சரிப்பார், ராகு சாதகமாக சஞ்சரிப்பார், கேது சாதகமாக சஞ்சரிப்பார். இந்த நேரத்தில் குரு என்ன செய்ய போகிறார், அவருடைய பாட்டு என்ன? பொதுவாக குரு 10ஆம் இடத்துல அமர்ந்தார், ஒருத்தருக்கு பதவி போச்சு அப்படி சொல்லுவாங்க. குரு 5ல் அமர்ந்தார், புத்திர பாக்கியம் கிடைச்சிது. 7ல் அமர்ந்தார், கல்யாணம் நடந்தது. இப்போது சுப காரியங்களுக்கு அனைத்திற்குமே குருவுடைய பார்வை நமக்கு வேணும், குருவுடைய சஞ்சாரத்தை பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது இந்த மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு முதல்ல மிதுன ராசினருக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறார். பொது பலன் பொதுவாக பார்ப்போம், புரியுங்களா? ஜாக்பாட் சொன்னீங்களே, ஒரு 5 ராசிக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. மிதுன ராசி காரணம் 2ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்க போகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசி ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்க போகிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான்
சப்தமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பார். பொது பலன்களை தொடர்ந்து 12 ராசிக்காரர்களுக்கான பலன்கள். ஆமா. கண்டிப்பா மேஷ ராசி அப்படிங்கிற பட்சத்துல 7.5 சனி என்ன பாடுபடுத்த போதுன்ற ஒரு பயம் இருக்கும். குருவுடைய பார்வையால எனக்கு கோடி நன்மைகள் கிடைச்சிடாதான்னு ஒரு கேள்வியும் இருக்கும். மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? இங்கேயும் ஒரு புள்ளி வச்சிருக்கீங்க நீங்க, 7.5 சனின்னு புள்ளி வச்சிருக்கீங்க இல்லையா? 7.5 சனியோடைய பாதிப்பே இருக்காதுங்க. ஓ, 7.5 சனி பாதிப்பே கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியம் மேஷ ராசினருக்கு இருக்காது. அதுதான் சொல்ற போறோம் நம்ம. இப்போ நீ கேட்ட வார்த்தை எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் என்னன்னா, மார்ச் மாதம் 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு நிறைய பேர் பாதிப்பிற்கு ஆளானாங்க, நோய் நொடிக்கு ஆளானாங்க, படுக்கை ஆனாங்க, மருத்துவ செலவு ஏற்பட்டுச்சு, வீடு செலவுகள் வந்துச்சு, உடல் ரீதியாக பாதிப்பு வந்துச்சு இந்த நிமிடம் வரை. இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கு குரு போகிறாரு. 4ஆம் இடத்திற்கு குரு போகிறது அவ்வளவாக நன்றாக இருக்காது. தர்மபுத்திரர் புரியுங்களா, வனவாசம் படி போம்படி ஆனதுன்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடத்துக்கு குரு வரும்போது தான் இந்த பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போகிறாங்க. அப்போ பொதுவான பலன் என்னென்னா, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேறு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேறு. 4ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது ஒரு பயணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஒரு வேலையில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இன்னொரு வேலைக்கு போகலாம். ஒரு ஊரில் தொழில் பண்ணிட்டு இருக்காங்களா, தொழிலை வெளியே இன்னொரு கொண்டு போகலாம். இல்லை குடும்பத்தை விட்டு சம்பாதிப்பதற்காக வெளியே போகலாம். ஒரு அலைச்சல் என்பது 4ஆம் இடத்தை சஞ்சரிக்கும் போது இருக்கும். வேலை பளு இருக்கும். ஒரு இன்னொரு முக்கியமான தகவல் வரும். எதுக்கு 7.5 சனியுடைய பாதிப்பு இருக்கான்னு சொன்னோம் பாருங்க. அங்கே 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இவங்களுக்கு மேஷராசி 12ஆம் இடம் அது புரியுங்களா. தன்னுடைய 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சனி அமர்ந்திருக்கின்ற இடம் குரு பகவானுடைய வீடு. பொதுவாக குரு பகவானுடைய பார்வை ராகுவிற்கோ சனிக்கோ கேதுவிற்கோ கிடைக்கின்ற போது அவர்கள் அமர்ந்த ஸ்தானம் நமக்கு பாதகமான ஸ்தானமாக இருந்தாலும் சுப பலன்களை அவர்கள் கொடுத்தாக வேண்டும் என்பது விதி. சுப பலன்கள் தான். ஆமாம், நிச்சயமாக. இனிமேல் மேஷ ராசிக்காரங்க குரு பார்வை மீனத்துக்கு இருக்கின்ற வரையில், சனிக்கு இருக்கின்ற வரையில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விரைய செலவு வரும். எப்படி வரும்னா, சொந்தமாக வீடு வாங்குவீங்க, ஒரு வாகனம் வாங்குவீங்க, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், செலவு நடக்கும், சுப நிகழ்ச்சியாக மாறும், சுப செலவாக மாறும். மேஷத்தை தொடர்ந்து ரிஷபம், இவங்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? பொது பலனை பேசும்போது, தீதில்லாத ஒரு குரு 3லே துரியோதனன் படை மாண்டது. எப்படிங்க? துரியோதன செல்வாக்கு மிக்க ஒரு அரசன், மகா சக்தி மிக்க ஒரு மன்னன். அந்த மன்னன் செல்வாக்கினையெல்லாம் இழந்து தன்னுடன் இருந்தவர்களெல்லாம் துறந்து தனித்து நிற்க வேண்டிய காலம் எப்பொழுது ஏற்படுகிறது என்றால் அவனுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது. இப்போ 3ஆம் இட குரு சஞ்சாரமும் சாதகமானது இல்லை. இப்போது இந்த ஒரே ஒரு புள்ளியை மட்டும் வச்சுக்கிட்டு யாரும் பயந்துடக்கூடாது என்பதை நான் தெளிவுபடுத்திட்டு வரேன். எப்படிங்க? 4ல் குரு சஞ்சரிக்கும் போது எதிர்மறையான பலன், 3ல் சஞ்சரிக்கின்ற போது எதிர்மறையான பலன். அதே நேரத்தில் ரிஷபராசினருக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றார். அப்போது பொதுவாக இவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய ஒரு அரண் ஒன்று இருக்குது அவங்களுக்கு, பாதுகாப்பு அரண் சனி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் பாதுகாப்பு அரண் இருக்குது. இப்போ 3ஆம் இடத்தில் போகும்போது என்னென்னா, இந்த தனித்து நிற்பது என்பது எப்படின்னா, தன்னைத்தானே உருவாக்கி கொள்வதற்காக, தன்னை முன்னேற்றிக் கொள்வதற்காக எல்லாவற்றையும் நீக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் சரி வேண்டாம், இல்லை குடும்பமாக கொஞ்சம் ஒதுக்கி வை, இப்போ வருமானம் முக்கியம், இப்படி ஓடிக்கிட்டு இருப்பாங்க, ஓட ஆரம்பிப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஒரு விஷயம், இந்த காலகட்டத்தில் தான் ரிஷபராசினருக்கு திருமண யோகம் வருகிறது. 3ஆம் இடம் சஞ்சார நிலைக்கு பாதகமான இடம். அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, சப்தமஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ குரு பார்வை வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குரு பார்வை ரிஷபராசினருக்கு மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. 9ஆம் இடம் புரியுங்களா, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. சொந்தமாக ஒரு வீட்டில் பால் காய்ச்ச முடியும், ஒரு இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், வீடு கட்டி அந்த வீட்டில் குடி போக முடியும். அதே போல் செல்வாக்கு அந்தஸ்து ஒரு விஐபியாக மாறக்கூடிய, இல்லை விஐபிகளோடு பயணிக்கக்கூடிய, அவருடைய ஆதரவு கிடைத்திடக்கூடிய, ஒரு தலைமை பொறுப்பு கிடைத்திடக்கூடிய நிலையெல்லாம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற போது குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். அப்போது ஒரு தொழில் செஞ்சுட்டே வரீங்க, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல, முடங்கி போய் கிடக்கு, 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது அந்த தொழில் அபிவிருத்தி ஆகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். முக்கியம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எல்லாவற்றையும் விட 2 சூட்சமமான விஷயம் சொல்லிடுறேன். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது திருமணம் ஆகாதவர்களுக்கு நடக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும்,
வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மறுமணம் நடந்திடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது சரிங்களா, சுபிட்சமான நேரம் தான். சஞ்சார நிலை தான் எதிர்மறையாக இருக்கிறது. பார்க்கின்ற 3 இடங்களுமே அவர்களுக்கு சாதகமான பலன்களை வழங்குவதாக இருக்கிறது. செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும், ஒரு நல்ல பேர் கிடைச்சிடும். ரிஷபத்தை தொடர்ந்து மிதுனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தீங்க, ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகள்ல ஒரு ராசினா அது மிதுனம் அப்படின்னு. எப்படி இருக்க போகுது இந்த குரு பெயர்ச்சி, என்ன எதிர்பார்க்கலாம் சார்? பொதுவாக இந்த 2ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கின்ற போது ஒரு செல்வாக்கு அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுத்துடுவார். அது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், நேத்திரஸ்தானம், 2ஆம் இடம், வார்த்தை ஸ்தானமும். அப்போது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை, குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகிடக்கூடிய நிலை. இவங்களுக்கு வேற ஒரு ஜாக்பாட் அடிக்க சொல்கிறேன் உங்களுக்கு நிலை. கையில் பணப்புழக்கம், இப்போ பார்த்தா கையில் பணம் இறஞ்சிகிட்டே இருக்கும். இப்போ கையில் பணம் புழக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் வந்துடும். பொதுவாக 2ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது ஒரு யோக பலனை கொடுக்கும், சஞ்சார ரீதியாகவும். அப்படிங்களா? எல்லாவற்றையும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கின்ற போது, அது எந்த ராசினராக இருந்தாலும் சரி, சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது அவர் உத்தியோகத்தில் இருந்தால் அவளுக்கு மெமோ வரும், சஸ்பெண்டு வரும், எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும், செய்து வருகின்ற தொழிலில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், வீண் பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது. சரிங்களா? இப்போ ஒரு கடுமையான நெருக்கடியில் மிதுன ராசிக்காரங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கான்னு வச்சுங்களேன், பிஆர் கிடைக்கல, இல்லை வேலை பறிப்பாக போகுது, சொந்த ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, செய்து வருகின்ற வேலையில் வந்து திடீர் இடை நீக்கம், இல்லை வேறு கம்பெனிக்கு முயற்சிக்கிறது, இதுவையெல்லாம் இப்போது மிதுன ராசிக்காரர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்போ என்ன போது மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு அந்த 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அப்போது இது பாசிட்டிவாக மாறிடும். எதெல்லாம் மைனஸாக இருந்ததோ அதுவெல்லாம் பாசிட்டிவாக மாறப்போகுது. இப்போ வேலையே இல்லை, உங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் சொந்தமாக ஆரம்பிக்க முடியும், தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும், எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி ஒரு கிடைக்கும், ஒரு நிம்மதி ஏற்பட்டுரும். அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. இப்போ பெரிய சங்கடங்கள் எல்லாம் மிதுன ராசினருக்கு விலக போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா அவர் பார்க்கின்ற இடம் 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இப்போ எல்லோருக்குமே வாழ்க்கையில் எதிர்ப்பு என்பது ஒன்று இருக்குங்க, வழக்கு என்பது இருக்கும், மறைமுக தொல்லைகள் இருக்கும், உடலில் நோய் நொடி இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது சஞ்சாரத்தின் போது வழங்குகின்ற பலன் வேறு, பார்வையின் போது வழங்குகின்ற பலன் வேறு. 6ஆம் இடத்தை பார்க்கின்ற போது நோய் நொடிகள் முதலில் நீங்கும், எதிர்ப்புகள் இல்லாமல் போகும், எதிரிகள் சரணடையக்கூடிய, உங்களை வந்து சரணடையக்கூடிய நிலை ஏற்படும். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு வெற்றியாகும். இப்போ அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தானே. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தையும் பார்த்துட்டார். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். அப்போது மறைமுக பொருட்கள் வெளிவரக்கூடிய, உங்களுடைய திறமை வெளிவரக்கூடிய, திடீர் வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய நிலையினை எல்லாம் மிதுன ராசினர் சந்திக்க இருக்கின்றார்கள். மிதுன ராசினருக்கு இந்த காலகட்டம் மிக யோகமான காலகட்டமாக இருக்கும். கடகராசி இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் 2026 வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி? எல்லாருமே ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு அனுபவத்தையும் பார்க்கணுங்க. என்னென்னா ஜென்மகுரு 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 புரியுது, அதானே பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே தானே குரு உச்சமாகறாரு. அவர் ஜென்மத்தில் வரட்டும், எந்த ராசிக்குலாம் வரட்டும், எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க. ஜென்ம ராசிக்குள் வருகின்ற போது சஞ்சார நிலையால் மட்டும்தான் பலன்கள் கிடைக்கும் என்பது இல்லை. சஞ்சார நிலைக்கு அப்பாற்பட்டு ஜென்மகுரு என்னன்னா அலைச்சலை ஏற்படுத்துவார், கணவன் ஓரிடம் மனைவி ஓரிடமாக வாழ வேண்டிய நிலையினை ஏற்படுத்துவார், இப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ என்னென்னா ஒரு மனிதன் எப்பொழுது உழைக்க ஆரம்பிக்கிறானோ அவன் தான் வெளியே ஓடிக்கிட்டே இருப்பான். காலில் சக்கரம் கட்டிகிட்டே இருக்கும். எதுக்காக ஓடுறான்? சம்பாதித்தால் மட்டும்தான் ஓட முடியும். இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். எப்படிங்க? ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது தான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பார். இப்போ குழந்தை பாக்கியமே ஒருத்தருக்கு இல்லைங்க, இப்போ குழந்தை பாக்கியம் உருவாகும். புரியுங்களா? இன்னொன்று பூர்வ புண்ணிய பலன்கள், பிறந்த கர்ம வினைகளுக்கு பாருங்கள், அந்த காலகட்டத்தில் நாம் செய்த புண்ணிய பலன்களை இந்த காலகட்டத்தில் நாம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேர் காதல் வரும், மனம் குழம்பும் 5ஆம் இடத்துக்கு குரு பார்க்கின்ற போது. அடுத்து காதல் வந்துருச்சு இல்லை, அடுத்து எங்கே போகும்? திருமணத்துக்கு, கல்யாணம். அப்போது காதலித்தவரையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலை கூட சிலருக்கு ஏற்படும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்த்துறாரு. எல்லாருக்கும் காதல் சொல்ல முடியாது, காதல் உருவாகும், காதலித்தவரை திருமணம் செய்து கொள்ள முடியும் சிலருக்கு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிற கடகராசினருக்கு இது சுபகாலம்,
திருமணத்திற்குரிய காலம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மணமாலை கழுத்தில் ஏறக்கூடிய காலம் ஆச்சுங்களா. அடுத்து 9ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு ரொம்ப யோகமாக இப்பொழுது இருக்காங்க கடகராசிக்காரங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திருமண யோகம் வந்துடுச்சு, காதல் வந்துடுச்சு, குழந்தை பாக்கியம் வந்துடுச்சு, திருமண யோகம் வந்துடுச்சு. இன்னொரு பக்கம் மிக முக்கியமானது வாழ்க்கைக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சொந்த வீடு. அந்த சொந்த வீடு அமையக்கூடிய காலகட்டமாகவும் சிலருக்கு இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம் பாக்கிய சார்ந்த குரு பார்க்குறாரு. பாக்கிய சார்ந்த குரு பார்க்கின்ற போது சொந்த வீடு, செல்வாக்கு, முதல்ல செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய நிலை இருக்குது. இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் கடகராசினருக்கு ஒரு உச்ச நிலையினை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே ஜென்மகுரு பயப்படக்கூடிய அவசியமே இல்லை அப்படிங்களா. நல்ல நேரம் வந்திருக்கு. சிம்மம், இந்த குரு பெயர்ச்சியாவது எங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். என்ன ஆக போறாங்க, சிம்மத்துக்கு குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது சார்? இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறதே குருவால தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா ஜென்மராசிக்குள்ளே கேது இருக்கு பாருங்கள். கேது வச்சு செய்வார். சாதாரண ஆள் கிடையாது கேது. கிரகங்களில் அதிகபட்சமான வலிமையுடைய கிரகம் கேது தான். ஒரு ராசிக்குள் கேது சஞ்சரிக்கின்ற போது தான் வாழ்க்கையில் அத்தனை விதமான நெருக்கடிகளையும் அந்த ஜாதகருக்கு, அந்த ராசினருக்கு கிடைக்கும். போராட்டம், பிரச்சனைகள், எல்லா அவமானங்கள் எல்லாமே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் கேது இருக்கார், 8ல் போய் சனி இருக்கார். சோதனையான இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு, நம்ம பேசி கொண்டிருக்கின்ற நேரத்தில் குரு யோகத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் நல்ல நிலைமையை கொடுத்துட்ருக்காரு. இப்போ 12ஆம் இடத்துக்கு குரு வராரு. இது பேர் விரைய குரு. புரியுதுங்களா? வன்மையுட்டிட ராவணன் முடி 12 நீர் வீழ்ந்ததும். எப்படிங்க? ராவணன் எவ்வளோ பெரிய செல்வாக்கு மிக்கவன். அவன் எல்லாமே வீழ்ந்து போன நேரம் 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்த காலகட்டம். எத்தனை பெரிய செல்வாக்குடைய நபராக இருந்தாலும் 12ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது அந்த நபருக்கு வீழ்ச்சி என்பது உறுதி. அப்படிங்களா? இது பொதுவான விதிங்க. இது பொதுவான விதி. பொதுவான விதி மட்டும் படித்து பேசக்கூடாது. இது ஒரு சிலருக்கு சாத்தியமாக இருக்கலாம். சுயஜாதகம் பலமாக இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இதெல்லாம் வேலை செய்ய போகிறதில்ல. திசாபுத்தி சாதகமாக இருந்தாலும் வேலை செய்ய போகிறதில்ல. அந்த குரு சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் பார்க்கணும். இதில் பொதுவான விதியில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் 12ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் அவர் பார்க்கின்ற இடங்களில் மிக முக்கியமான ஒரு இடம் சிம்ம ராசினருக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடம். இப்போ என்ன பாதிப்பு சிம்ம ராசினருக்கு? அஷ்டம சனி பாதிப்பு. அந்த அஷ்டம சனியின் பாதிப்பு இனி சிம்ம ராசினருக்கு இல்லாமல் போகும். விரைய குருவினால் ஒரு லாபம் என்ன விளைய போகுதுன்னா, அஷ்டம சனினால் ஏற்பட்டிருக்கு பாருங்க பாதிப்பு, கடுமையான பாதிப்பு. அந்த பாதிப்புகளே இல்லாமல் போக போகுது. புரியுதுங்களா? 8ஆம் இடத்தை பார்த்துட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தையும் பார்த்துட்டாரு. எதிரிகளை வெல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். நோய் நொடி இல்லாமல் நடமாடக்கூடிய இடம் 6ஆம் இடம். வழக்குகளை வெற்றி பெறக்கூடிய இடம் 6ஆம் இடம். அந்த இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடம் சனியும் பார்த்துறாரு, 6ஆம் இடத்தையும் பார்த்துறாரு, 4ஆம் இடமான மாதுர்ஸ்தானம் சுகஸ்தானத்தையும் பார்த்துறாரு குரு பகவான். அப்போது சந்தோஷமாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. என்ன இழப்புகள் வந்தாலும் இப்போ நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்குரிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நோய் நொடி இல்லாமல், நெருக்கடி இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், அஷ்டம சனியுடைய பாதிப்புகள் இல்லாமல் வாழக்கூடிய நிலை சிம்ம ராசினருக்கு இந்த கடக குருவின் காலகட்டம். ஒரு விஷயத்தை கூட பேசக்கூடாது. அப்படிங்களா? அப்போ யோகமான காலகட்டம் தான் இது. சிம்மத்தை தொடர்ந்து கன்னி. இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? திருமணம் ரீதியா அவங்களுக்கு ஏதாவது பெரிய மாற்றங்கள் உண்டா சார்? மிகப்பெரிய இந்த ஜாக்பாட் ராசியில் கன்னிராசி ஒரு ராசி. கன்னிராசி ஒரு ராசி. 2, 5, 7, 9, 11 அங்கே குரு சஞ்சரிக்கின்ற போது அது யோகத்தை கொடுப்பார். இப்போ 10ஆம் இடத்தில் சஞ்சரித்தவர் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தவர். உத்தியோகத்தில் பிரச்சனை, செல்வாக்கில் பிரச்சனை, பதவியில் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் உண்டாக்கி கொடுத்தவர் 11ஆம் இடத்திற்கு உச்சமாக சஞ்சரிக்கிறார். உச்சமாக. அப்போது இத்தனை நாளும் இருந்த நெருக்கடி, அவமானம், போராட்டம், தொழில் ரீதியாக, அரசியல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்போ விலகப் போகுது. திடீர் ஜாக்பாட் இவங்களுக்கு அடிக்கப் போகுது. கன்னிராசி பொதுவாகவே நான் முதல்ல ஒரு புள்ளி வச்சுருக்கேன். உன்னுடைய கர்ம வினை எதுவோ அந்த அளவுக்கு தான் உனக்கு பலன்கள் கிடைக்கும். ஆச்சுங்களா? இப்போ 11ஆம் இடத்துக்கு வர லாபத்தை கொடுக்க போகிறாரு. தொழிலையும் லாபம் கிடைக்கும், எல்லாவற்றையும் பணப்புழக்கம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முறிவு ஏற்பட்டவர்களுக்கு மறுமணம் நடக்கும். பெரிய மனிதனுடைய ஆதரவு, பெரியவருடைய ஆதரவு தானாக தேடி வரும். ஆச்சுங்களா? இந்த நேரத்தில் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இப்போ என்ன பிரச்சனை? ஒரே ஒரு பிரச்சனை என்ன ஓடிக்கிட்டு இருக்கு?
கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு தான் அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை, நட்புகளுக்கு பிரச்சனை, நிறைய சங்கடங்கள், எதிர்ப்புகள், நன்றாக இருந்தவர்களும் ஒன்றாக இருந்தவர்களும் விலகி இருக்க வேண்டிய நிலை எல்லாமே இந்த 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்த பிறகு. ஆனால் இப்போ மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனியை குரு பார்க்க போகிறார். அப்போ கண்டக சனியினுடைய பாதிப்பு என்பது கன்னிராசினருக்கு இல்லாமல் போகும் என்பதுதான் யதார்த்தம். 3ஆம் இடத்தை பார்க்கின்ற போது தைரியம், தன்னம்பிக்கை, வேகம், வீரியம் எல்லாம் கிடைக்கும். 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போது சில பேர் குழந்தை பாக்கியம் ஏற்படும், குழந்தைகளால் பெருமை ஏற்படும், புரியுங்களா? பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும், ஒரு பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே கன்னிராசினருக்கு இந்த காலகட்டம் ஜாக்பாட் காலகட்டம். திருமணம் நடக்கும், கேட்டீங்களா? திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார், திருமணம் நடக்கும். கன்னியை தொடர்ந்து துலாம், இவங்களுக்கு இந்த 2026ல வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? ஒரு நல்ல காலகட்டத்தில் இப்போ இருக்காங்க. 2-3 விஷயம் அவங்களுக்கு இப்போ நல்ல நம்ம பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் 6ஆம் இடத்துல சனி இருக்கார். ருணரோக சத்துரு ஜெயஸ்தான் சனி இருக்கின்ற போது பொதுவாகவே சனி பலமான கிரகம் இல்லைங்களா, அது யோக பலன்களை கொடுத்துட்டே இருக்கும் அந்த பலன்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கேது 11ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஒரு கிரகத்தை மட்டும் பேசக்கூடாது இல்லை. அப்போது இதை ஏன் சொல்ல போகிறோன்னா, 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து பாக்கிய குருவாக சஞ்சரித்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற குரு, ராசியை பார்க்குறார், பார்த்து கொண்டிருக்கிற குரு 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 10ஆம் இடத்துக்கு குரு வருதாருன்னு சொன்ன உடனே பல பேருக்கு எல்லாமே புலப்படும். 10ஆம் இடத்துக்கு குரு பதவி பறிப்பார், வேலையில் பிரச்சனை உண்டாக்குவார், இல்லை வேலையை இழக்க வைப்பார், தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்துவார். இதையெல்லாம் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அவர் முதல்ல பார்க்கின்ற இடத்த முக்கியமானது 2ஆம் இடத்தை பார்த்துட்டார். 10ல் குரு இருக்கார், பதவி பறிப்பார் வச்சுங்களேன். 2ஆம் குடும்பத்தை வந்து சுபிட்சமாக வைத்திருப்பார், கையில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், கொடுத்த வாக்கை காப்பாற்ற வைப்பார். அப்போது அங்கே பிரச்சனையை வச்சிங்கன்னா இதை எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? 4ஆம் இடம் சந்தோஷத்துக்குரிய இடம், 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிற. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை. அப்போ நீ சந்தோஷமாக இருப்ப. உன்னுடைய சந்தோஷங்கள் எதுவாக இருக்கிறதோ, எதை நீ தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். அதே போல் 6ஆம் இடத்தை சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனியும் பார்க்கிறார். 6ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதே யோகம்தான், புரியுங்களா? இன்னும் குரு அந்த இடத்தை பார்க்கின்ற போது இன்னும் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும், புரியுங்களா? பிரச்சனைகள் விலகும், எதிர்ப்புகள் விலகும், வழக்குகள் சாதகமாகும், எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த நேரத்தில். ஆனால் 10ஆம் இடத்துக்கு குரு இருக்காரா, கொஞ்சம் பக்குவமாக வேலையில் நிதானமாக இருந்து கொள்வது நல்லது. வியாபாரிகள் புதிய முதலீட்டை கொஞ்சம் முடிந்த வரணும் பார்த்து செஞ்சுட்டு வரணும், இருந்தாவே போதும், சமாளிச்சிடலாம். விருச்சிக ராசி, இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் இந்த குரு பெயர்ச்சி? இந்த ஜாக்பாட் ராசி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஜாக்பாட் ராசி இவங்க தான். எப்படின்னா ஒரு அந்த உண்மையை உடைச்சிடுறேன். எப்படி ஜாக்பாட் ராசின்னு, ஒரு ராசியில் சஞ்சரிக்கிற குரு பொதுவாக 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது யோகம். அந்த 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது தன்னுடைய 5ஆம் பார்வையால் இந்த ராசியை பார்த்துடுறார். எப்படிங்க? குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு வந்தால் கல்யாணம் நடக்கும். குரு பார்வை ராசிக்கு வந்துச்சுன்னா நீ தான் மன்ன, நீ தான் உனக்கு எல்லாமே கிடைக்க போகுது. செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், புகழ் இழந்த அனைத்தையும் பெறக்கூடியது குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கின்ற போது. அப்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு அஷ்டம குரு இப்போ போயிட்டுருக்கு, நிறைய சோதனைகள் போயிட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கு. எப்படின்னா 4ஆம் இடத்தில் சஞ்சரித்த அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 4ஆம் இடத்து சனி சஞ்சரிக்கின்ற போது அவருடைய 10ஆம் பார்வை ராசிக்கு. அப்போ சனி பார்வையும் ராசிக்கு இருந்தது, இப்போ சனி பார்வை விலகிருச்சு, புரியல? இப்போ குரு பார்வை வருகிறது. 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு இப்பொழுது தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருட்சிக ராசினர் பார்க்கிறார். இப்போ எந்த வேலையை கையில் எடுத்தாலும் அந்த வேலையில் வெற்றி உண்டாகும். வேலைக்காக முயற்சி பண்ணிக்கலாம், அந்த வேலை கிடைக்கும். சொந்த வீடு கட்டணுமா, வீடு கட்ட முடியும், வீடு வாங்க முடியும். 2வது பார்த்தீங்கன்னா திருமண யோகம், குடும்பத்தில் ஒரு சுபயோகம், பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா, உயர்கல்வியாக முடியும். நீங்களே மாணவராக உங்களால் உயர்கல்விக்கு போக முடியும். எல்லா விதமான சுபங்களும் இந்த நேரத்தில் கிடைக்கும். அடுத்து 3ஆம் இடத்தை குரு பார்த்துறார். தைரியம், சகோதரர்களால் ஒற்றுமை, தொழில் செய்கிறாங்க பாருங்கள், பெரிய தொழில் நிறுவனம், பணியாளர்களால் ஆதரவு. அடுத்து இந்த 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்ற சனியினால் பிள்ளைகள் வழியாக ஒரு கவலை இருக்கும், பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கும், மனசு குழப்பிக்கிட்டே இருக்கும், போராடிக்கிட்டே இருக்கும்.
இப்போ அந்த இடத்தை வந்து குரு பார்க்கின்ற போது 5ஆம் இடத்து குரு சனியினால் ஏற்படுகின்ற பாதகங்கள் உங்களை எதுவுமே செய்யாமல் பிள்ளைகள் வழியில் ஒரு நன்மைகள் காணக்கூடிய நிலை, பிள்ளைகளுக்காக ஒரு சுப செலவுகள் செய்திடக்கூடிய நிலை, பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நிலை, மனம் நிம்மதி அடையக்கூடிய நிலை எல்லாம் இந்த நேரத்தில் விருச்சிக ராசினருக்கு ஏற்பட போகுது. ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க. பாசிட்டிவ் இல்லை, உண்மையாதான். விருச்சிகத்தை தொடர்ந்து தனுசு, இவங்களுக்கு இந்த 2026ல வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? இந்த தனுசுடைய ராசிநாதன் பார்க்கின்ற போது குரு பகவான். இப்போ இந்த கோச்சார கிரகங்களை பார்க்கின்ற போது என்ன பார்க்கணும்னா, நீங்கள் ராசிநாதனாக இருக்கட்டும், நட்சத்திர அதிபதியாக இருக்கட்டும், திசாநாதனாக இருக்கட்டும், கோச்சாரத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த இடத்திற்குரிய பலன்களை தான் கொடுப்பாங்க. 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார் குரு பகவான். ராசிநாதன் மறைவு பெறுகிறார். சரிங்களா? ஒரு ஞானம் மறைவு பெறுகிறது, செல்வாக்கு மறைவு பெறுகிறது, அந்தஸ்து மறைவு பெறுகிறது. இத்தனை நாளும் இருந்த ஒரு நல்ல நிலையெல்லாம் இப்பொழுது மறைவு பெற ஆரம்பிக்கப் போகிறது. சரிங்களா? அதே நேரத்தில் ஒரு பாயிண்ட்டை விட அந்த இடம் அப்படி. இப்போ 12ஆம் இடத்தை பார்க்குறார், விரயஸ்தானத்தை. இன்னொன்று விரயஸ்தானம் என்பதை விட அது அயன சயனஸ்தானம். இப்போ நிம்மதியாக தூக்கம் வருங்க. இப்போது எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல், குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம், சந்தோஷமாக தூங்கலாம். முடிஞ்சு போச்சுங்களா? வீண் செலவுகள், விரய செலவுகள் என்பது கட்டுப்படும். ரெண்டாவது, 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். இப்போ குடும்பத்திலையும் நிம்மதி இருக்கும், கையிலையும் பணம் புரளும், கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியும். இப்போ 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சனி சந்திரிக்கிறார் பாருங்கள். அந்த சனி பகவானால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பாதகங்கள் மே 28க்கு பிறகு 8ஆம் இடத்து சனியினால் மாறும். இப்போ சனியுடைய பாதகங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 12 ராசினருக்குமே யோக பலன்கள் கொடுப்பவராக இருந்தால் யோகம் கூடுதலாகும். எதிர்மறையான பலன்களை கொடுப்பவராக இருந்தால் அந்த பலன்கள் கிடைக்காமல் சுப பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது சந்தோஷமான 4ஆம் இடத்தை பார்க்கின்ற போது மகிழ்ச்சி நிறைந்ததாக தனுசு ராசினி இருக்கும். என்னால் கொஞ்சம் அறிவு மங்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எந்த வேலையிலும் ஈடுபடக்கூடாது. எல்லாவற்றையும் யோசித்து செயல்படுவது என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு யோக பலன்களாக இருக்கும். தனுசை தொடர்ந்து மகரம், இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? முதல்ல ஒரு சூட்சமத்தை உடைச்சேன் இல்லைங்களா? என்னென்னா, குரு சஞ்சரிக்கின்ற இடத்தை வைத்து இன்னொரு யோக பலன்களை கொடுப்பது எப்படின்னா, அவருடைய பார்வையும் அந்த ராசிக்கு செலுத்துவது. இப்போது ஜாக்பாட் ராசியில் வந்து 7ஆம் ராசி ஒரு ராசி. இப்போ மகரத்துக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது தன்னுடைய சப்தம பார்வையாக இந்த மகர ராசியை பார்த்துடுவார். புரியுங்களா? இப்போ குரு பலன், குரு பார்வை ராசிக்கு. 7ஆம் இடத்துல குரு இருக்கார், ராசிக்கும் குரு பார்வை. இப்போ ஒரு பெரிய கம்பெனி பண்ணிட்டு வரீங்க, நடத்திட்டு வரீங்க. இவ்வளோ நாள் அதில் நிறைய சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலையாட்கள் முழுக்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இல்லை கூட்டு தொழில் பண்ணிட்டு வரீங்க, பார்த்தீங்கன்னா அது நல்ல ஆதாயம் கிடைக்கும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருக்கு. எப்படியோ யாராவது சமாதானம் பண்ணி வைப்பாங்க, இல்லை நீங்களே சமாதானம் ஆகிடுவீங்க. இப்போ திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்க, ஆணோ பெண்ணோ. அப்போ திருமணத்துக்கு யோகம் உண்டாயிடும். இது பொதுவான பலன் 7ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கின்ற போது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபசாந்தை குரு பார்த்துறார். இந்த பணம் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு இல்லைங்களா? தடைப்பட்டிருக்கும் வருமானம், வர வேண்டிய பணம் வராமல் இருந்திருக்கும். அப்போ செல்வாக்கு குறைஞ்சிருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது பொதுவாக விஐபியோட ஆதரவு கிடைக்கும், பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும். செய்து வருகின்ற தொழில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். சொந்த இடம் வாங்க முடியும், ஆதாயம் கிடைக்கும், உங்களுடைய நிலை கொஞ்சம் உயரும். சரிங்களா? அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த திருமண வாழ்வில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும் வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கும் மறுமணம் நடந்திடக்கூடிய நிலையும் இருக்கும். சரிங்களா? ஜென்ம ராசி குரு பார்த்துறாரு. நீங்கள் குரு ரொம்ப நல்லவர் மட்டும் நினச்சிடாதீங்க. குரு பார்க்கின்ற போது என்னாகுன்னா, என்னதான் ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஒரு மனுஷன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும், வாழ்க்கையோடு இருந்தாலும், குரு பார்க்கின்ற போது திடீர்னு பார்வை வந்து வேறு எங்கேயாவது போகும். திடீர்னு இப்போ தான் காதல் வரும். எப்போ ஒரு 50 வயது ஆளுக்கோ, 50 நபருக்கோ, இல்லை 60 நபருக்கோ இந்த குரு பார்வை வருகின்ற போது, 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது அந்த வேறு ஒரு நபர் மீது ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம் ஏற்படும். அப்போ அந்த காலகட்டம் வந்து தொடங்குகின்ற காலகட்டம் தொடங்கிட்டாலும் இந்த இடம் பயிற்சி இருக்கு பாருங்க, அப்போ அது முறிவு வந்துடும். இதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ எதுவுமே நாம் செய்கிறது கிடையாது. கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது, இந்த இடத்தை பார்க்கின்ற போது இந்த பலன்களை நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஜென்ம ராசியும் பார்த்துறாரு. அடுத்து 3ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பது என்பது யோகம். அந்த 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம்.
பொதுவாக ஒரு மனிதருக்கு எப்படின்னா ரொம்ப யோகம் வருது, செல்வாக்கு வருது, பணம் வருது, அந்தஸ்து வருதுன்னா குடும்ப உறவை தாண்டி ஒரு உறவுக்குள்ளே போவாங்க. அதற்குரிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது. ஆனால் இது வந்து அவங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்துமே ஒழிய பாசிட்டிவான பலன்களை ஏற்படுத்தாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். கும்பம் 11வது ராசி எப்படி இருக்க போகுது சார் குரு பெயர்ச்சி? காலபுருஷ தத்துவத்தின் 11வது ராசி. இத்தனை நாளும் நன்றாகத்தானே இருந்தது, இப்போது என்ன ஆனது? என்னென்னா 5ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது பெரிய யோகங்க, புரியுங்களா? 5, 7, 9, 11 பெரிய யோகம். இப்போ 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். இவர்களை யார் காப்பாற்றி கொண்டிருப்பது என்றால் 7ஆம் இடத்துல கேது, ஜென்ம ராசிக்குள்ள ராகு, 2ஆம் இடத்துல சனி, புரியுங்களா? பெரிய கிரகங்கள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கின்ற போது 5ஆம் இடத்துக்கு குரு தான் பாதுகாத்துட்ருக்கார். இப்போது 5ஆம் இடத்துக்கு குரு 6ஆம் இடத்துக்கு போக போகிறார் மே 28ஆம் தேதி. 6ஆம் இடத்திற்கு குரு சஞ்சரிக்கின்ற போது போகின்ற போது என்னாகுன்னா உடல் ரீதியாக சங்கடம் ஏற்படும், மறைமுக தொல்லைகள் அதிகரிக்கும், எதிர்ப்புகள் உண்டாகும். நல்லா பழகிட்டு இருப்பான், உங்களை எதிர போய் கடை வைப்பான், புரியுங்களா? இப்போ யார் எப்படி சொல்ல முடியாது இல்லைங்க, சூழ்நிலை வந்து மாற்றிட்டு ஆளுங்களை. நன்றாக பழகிகள் கூட எதிராக மாறக்கூடிய நிலையில் ஏற்படும். இது பொதுவான பலன். உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயமும் உங்களுக்கு இருக்குது. ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் இருப்பாருங்க, வருமானத்திற்குரிய இடம், தொழிலுக்குரிய இடம், உத்தியோகத்திற்குரிய இடம். அந்த இடத்த குரு பார்த்துட்டார். அப்போது தொழிலில் நிம்மதி இருக்கும். எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில் லாபம் கிடச்சிட்ருக்கும், சரிங்களா? உத்தியோகத்திலே இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் அதில் வராது. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஒரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டீங்க, வேலை இல்லை, வேலை கிடைக்கும், வெளிநாட்டு மொழி சாதகமாகும், சொந்த வீடு, வசதி வாய்ப்பு. ஏன்னா 10ஆம் இடம் என்பது இவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் செவ்வாயுடைய விருச்சிக ராசி. தொழில் நல்லாவே நடக்கும், சரிங்களா? அடுத்து 12ஆம் இடம் விரயசாந்தத்தை பார்க்குறாரு. அப்போ சுப விரயங்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சொந்த இடம் வாங்கலாம், செலவுகள் போல இல்லை சுப செலவுகளாக இருக்கும். வீண் செலவுகள்லாம் குறைஞ்சிடும், சுப செலவுகளும் மாறும். 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற பாத சனிக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கும். அப்போது இந்த பாத சனியுடைய பாதகம் இருக்குது பாருங்கள், அந்த பாதகம் இல்லாமல் போகும். எல்லா வகையிலும் இவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும், புரியுங்களா? குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும், எல்லா வருமானங்கள் இருக்கும், அதில் குறைவு இருக்காது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், செல்வாக்கிற்கு குறைவு இருக்காது. அந்த நேரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும், அதுதான் கவனமாக இருக்கணும். கடைசி ராசி மீனம். ரொம்ப நேரம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் மீன ராசினர்கள் என்னோட ராசிக்கு சொல்லுங்களேன்னு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு இந்த 2026ல் வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? ஜாக்பாட் ராசி. ஓகே சார், கடைசி ராசி ஜாக்பாட் ராசி. ஜாக்பாட் ராசி எப்படின்னா, இப்போ ஒரு பெரிய போராட்டம் உங்களுக்கு இருக்குது. என்ன, ஜென்ம சனி இல்லைங்களா? ஜென்ம சனியுடைய காலகட்டத்தில் வாழ்க்கையில் அப்படியே மந்தமாயிடும், உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும், செல்வாக்கிற்கு கொஞ்சம் குறைவு ஏற்படும், நினைப்பது நடக்காமல் போகும், தேவையற்ற சிந்தனைகள் குழப்பங்கள்லாம் வரும். இது பொதுவான விதி. ஆனால் இப்போ ஒரு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்ற கேது அவங்களை காப்பாற்றிட்டு இருக்கார். என்ன வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தியை 6ஆம் இடத்துக்கு கேது பண்ணிட்டுருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு உச்சமாக வருகிறார். குரு சஞ்சார நிலை எப்படி சொல்கிறோன்னா அவருடைய பார்வையை வச்சு தான் சொல்கிறோம். அப்போது அங்கிருந்து 9ஆம் பார்வையாக மீனராசியை பார்க்க போகிறார். முதல்ல என்னென்னா, இந்த ஜென்ம சனியால் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் மீனராசினருக்கு இல்லாமல் போகும். முதல்ல ஒரு நல்ல பாயிண்ட் என்னென்னா, ஜென்மராசனி பாதிக்காது. அடுத்து 5ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும். இது பொது பலன். இது இல்லை குழந்தைகளுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கணும், குழந்தைகளை உயர்கல்விக்கு அனுப்பணும், குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி பண்ணணும், அதற்குரிய காலகட்டமாக, அதில் வந்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். ஒரு பூர்வீக சொத்தில் சொந்த குடும்பத்திற்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகி அந்த சொத்து, எந்த சொத்து எதிர்பார்த்தீங்க சொத்து கை கிடைக்கும். அது 5ஆம் இடத்து குரு செய்து கொடுக்கின்ற பூர்வ புண்ணிய பலன் என்பது. இந்த காலத்தில் தான் 5ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது தான் கடந்த பிறவிகளில் நீங்கள் செய்த உண்மையான புண்ணிய பலன்களை இந்த காலகட்டத்தில் அடைய முடியும். பார்த்தீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை ஜென்ம ராசியை பார்த்துட்டாரு. அடுத்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது எதிர்பார்த்த ஆதாயங்கள், எதிர்பார்த்த சந்தோஷம், எதிர்பார்த்த வாழ்க்கை, சொந்த வீடு, வாகனம் என்ற எண்ணமெல்லாம் 11ஆம் இடத்தை பார்க்கின்ற போது நிறைவேறும். இந்த 11ஆம் இடத்தை சூட்சமத்தை முதல்ல உடைச்சிருக்கேன், எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அது 11ஆவது குரு பார்க்கின்ற போது ஒரு வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கும், மறுபடியும் சொல்கிறது தான், இழந்தவர்களுக்கும் இல்லை பிரிந்தவர்களுக்கும் மறுமணம் நடக்கும்.
இல்லை திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு வந்து ஒரு நட்பு கிடைக்கும். இதெல்லாம் அந்த குரு செய்து கொடுப்பார். சரிங்களா? அடுத்து 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். மீன ராசிக்கு 9ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வை குரு பார்க்கிறார். அப்போ சொந்த வீடு என்பது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு வீடாக இருந்தாலும் மறுபடியும் ஒரு வீடு வாங்கிடக்கூடிய நிலை ஏற்படும். சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழ்ந்திடக்கூடிய நிலையும் உருவாகும். தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும், கௌரவம் ஏற்படும், எல்லா விதமான தெய்வ அருளும் கிடைக்கும். நன்மைகளையே மீனராசினர் இந்த குரு பயிற்சியின் போது காண போகிறாங்க. குரு பயிற்சி அப்படிங்கும்போது பொதுவாக நிறைய பலன்களை பார்ப்போம் சார். குரு பயிற்சி அப்படிங்கிறது அந்த பலன்கள் மட்டும் இல்லாமல் பார்வை எங்கே கிடைக்குதோ அதுக்கான பலன்கள் தனி. யாருமே எதுக்குமே பயப்பட தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக குரு இருக்கிறாரு. நிறைய விதத்தில் குரு நல்ல நல்ல விஷயங்களை பண்ண போறாருன்னு ரொம்பவே அழகாக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. வணக்கம்.